வணக்கம் ஆபிரகாம். தாங்கள் கூறியது மிக மிக சரியானதுதான். பல கோடி ரூபாய் மதிப்பிலான திருநெல்வேலியில் புகழ்பெற்ற 150 ஆண்டுகள் பழமையான சென்ட் ஜான்ஸ் காலேஜ் மற்றும் பள்ளிக்கு சொந்தமான விளையாட்டு மைதானத்தை அபகரிக்க இன்று காலையில் நடைபெற்ற முயற்சியால் திருநெல்வேலி முழுவதும் மிகப்பெரிய பரபரப்பு நிலவி வருகிறது. ஆபிரகாம், திருநெல்வேலியில் பள்ளிக்கு சொந்தமான பல கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை ஒரு தனியார் நிறுவனம் அபகரிக்க முயற்சி செய்ததை கண்டித்து திருநெல்வேலி சிஎஸ்ஐ திருமண்டல பேராயர் பர்னபாஸ் தலைமையிலான சிஎஸ்ஐ நிர்வாகிகள் மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள், பள்ளியின் ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர் என அனைவரும் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டதால் திருநெல்வேலி முழுவதும் மிகப்பெரிய பரபரப்பு நிலவுகிறது. ஆபிரகாம், திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள தூய யோவான் கல்லூரி, சென்ட் ஜான்ஸ் காலேஜ் மற்றும் பள்ளி என்று கூறுவார்கள். இவர்களுக்கு சொந்தமான 26 ஏக்கர் நிலம் திருநெல்வேலி, திருச்செந்தூர் மற்றும் தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது. இந்த 26 ஏக்கர் நிலத்தில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இதனை தங்களது விளையாட்டு மைதானமாக பயன்படுத்தி வருகிறார்கள். இந்த இடத்தில் பார்த்தீர்கள் என்றால் ஆபிரகாம், திருநெல்வேலியில் முக்கிய பிரமுகர்கள் பிரதமர் மோடி, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மற்றும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் திருநெல்வேலி வரும்போது எல்லாம் சிஎஸ்ஐ திருமண்டலத்திற்கு சொந்தமான இந்த விளையாட்டு மைதானத்தை அவர்களுக்கு வழங்குவார்கள். அவர்களது ஹெலிகாப்டர் இறங்கு தளமாக இந்த விளையாட்டு மைதானமும் அரசுக்காக கொடுக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த இடத்தில் இன்று காலை 2 மணி அளவில் 10.25 ஏக்கர் நிலத்தை நாமக்கல் பகுதியைச் சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனம் தனக்கு சொந்தமானது என கூறி இரவோடு இரவாக அந்த இடத்தில் தடுப்பு வேலி அமைக்கும் முயற்சியில் இறங்கினர். அதனை தொடர்ந்து இன்று காலையில் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட திருநெல்வேலி திருமண்டல பேராயர் பர்னபாஸ் மற்றும் நிர்வாகிகள் தங்களது இடத்தில் திடீரென தனியார் நிறுவனம் நாமக்கல்லில் இருந்து வந்து வேலி அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதைத் தொடர்ந்து அந்த மைதானத்திற்கு வந்த சிஎஸ்ஐ நிர்வாகிகள் அங்கு அமைக்கப்பட்டிருந்த தடுப்பு வேலியை பீத்து எரிந்தனர். அவர்கள் உடைத்து வைத்திருந்த அந்த காம்பவுண்ட் சுவரை மீண்டும் கட்டும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து சிஎஸ்ஐ பிஷப் பர்னபாஸ் தலைமையில் பாதிரியார்கள், நிர்வாகிகள் என அனைவரும் மிகப்பெரிய போராட்டத்தில் அந்த பகுதியில் ஈடுபட்டு வந்தனர். இந்த போராட்டத்தினால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஆபிரகாம், இதைத் தொடர்ந்து திருநெல்வேலி மாநகர காவல்துறை சார்பில் பாளையங்கோட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தையில் இந்த இடத்தில் அத்துமீறி வந்தது தவறுதான் என்றும் இனிமேல் அவர்கள் அந்த இடத்தில் அத்துமீறி வர மாட்டார்கள் என்றும் இது தொடர்பாக உடனடியாக புகார் வழங்குமாறும் திருநெல்வேலி மாநகர காவல்துறை சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டது. இதன் பிறகு சிஎஸ்ஐ நிர்வாகம் சார்பாக நிலத்திற்குள் அத்துமீறி நுழைந்ததாக கூறி தனியார் நிறுவனத்தின் மீது புகார் வழங்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் இந்த புகார் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆபிரகாம், இந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் யார் என விசாரிக்கும் போது இதன் பின்னணியில் பல்வேறு அரசியல் கட்சியினர் இருப்பதாக கூறப்படுகிறது. அது தொடர்பான விசாரணை தற்போது பாளையங்கோட்டை போலீசாரால் நடைபெற்று வருகிறது. இது குறித்து திருநெல்வேலி சிஎஸ்ஐ பிஷப் பர்னபாஸிடம் பேசிய போது இந்த இடம் சுமார் 26 ஏக்கர் நிலங்கள் உள்ளன என்றும் 150 ஆண்டுகளுக்கும் மேலாக திருநெல்வேலியில் புகழ்பெற்ற சென்ட் ஜான்ஸ் காலேஜ் மற்றும் பள்ளிக்கு சொந்தமான விளையாட்டு இடத்தை இதுபோல் நாமக்கல்லில் இருந்து வந்த ஒரு நிறுவனம் அபகரிக்க இம்முயற்சியில் ஈடுபட்டது மிகப்பெரிய அதிர்ச்சியினை ஏற்பதாக சத்தியம் தொலைக்காட்சியிடம் தெரிவித்தார். எனினும் இது குறித்து தாங்கள் புகார் அளித்திருப்பதாகவும் விசாரணை தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் கூறினார். எது எப்படி இருந்தாலும் மிக மிக பழமையான தொன்மை வாய்ந்த ஒரு கல்வி நிறுவனத்திற்கு சொந்தமான ஒரு இடத்தை திடீரென வந்த ஒரு நிறுவனம் ஆக்கிரமிப்ப முயற்சி செய்வதும், அதனை தொடர்ந்து போலீசார் அந்த பகுதியில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதும் திருநெல்வேலியில் குறிப்பாக சிஎஸ்ஐ டயோசிஸ் நிர்வாகத்திலும் பள்ளியின் கல்லூரி ஆசிரியர்கள், மாணவர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய அதிர்ச்சியினை ஏற்படுத்தி உள்ளது. ஆபிரகாம், இந்த நிலமானது 1844 முதல் எங்களுடைய பொசஷன்ல இருக்கு. 1878 தான் காலேஜ் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இந்த காலேஜுக்கும் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கும் பொதுவான கிரவுண்டா இது இருக்குது. பிளே கிரவுண்டா இந்த இடம் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த இடத்த கிட்டத்தட்ட நாங்கள் 200 வருஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால் திடீரென்று நேற்று இரவு ஒரு சட்டத்திற்கு விரோதமான கூட்டம் ஒன்று உள்ளே குதித்து சவுரை உடைத்து ஒரு 6 ஏக்கர் நிலத்துக்கு ஃபென்ஸ் போட்டிருக்கிறாங்க. இதற்கு எந்த விதமான ஆதாரமும் அவர்களுக்கு கிடையாது. இந்த நிலம் எங்களுக்குரியது என்று ஏற்கனவே கோர்ட்டும் தீர்மானித்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, கடைசியாக நடந்த தீர்ப்பில் நம்முடைய தாசில்தாரை தீர்ப்பு சொல்லியிருக்கிறோம். அந்த தாசில்தார்கிட்ட நடக்கிற அந்த விசாரணை வருகின்ற 21ஆம் தேதி நடைபெறுகிறது. அவரிடத்தில் இதை குறித்த ஒரு தவறான ஒரு
காரியத்தை காண்பிக்க வேண்டும் என்பதற்காக இது எங்கள் பொசிஷனில் இருக்குன்னு காண்பிக்கணுங்கிறதுக்காக இப்படி ராவோட ராவா இப்போ திருட்டுத்தனமாக போட்டிருக்கிறாங்க. இந்த நிலம் சிஎஸ்ஐ டிடிடிஏ ட்ரஸ்ட்டுக்கு சொந்தமானது. எனவே இதை மீட்டே ஆக வேண்டும் என்ற மாபெரிய உணர்வோடு கூட கூட்டமாக காலையிலேருந்தே வந்து இந்த இடத்த உடனே அதை இது பண்ணுன்னு சொல்லி அவங்களே எல்லாத்தையும் எடுத்துற போட்டு ரொம்ப அழகாக அந்த சுவரை கட்டியிருக்கிறாங்க. சொத்தை ஆக்கிரமிக்க வேண்டும் என்ற தீய எண்ணம் கொண்ட ஏதோ ஒரு கூட்டம் இதற்கு பின் இருக்கிறது.